Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு அன்போடு மறுபடியும் வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 147 வசனம் 1. Psalm 147 verse 1. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்ததிலே இன்பமும் ஏற்றுதமாய் இருக்கிறது. மறுபடியும் வாசிக்கின்றேன். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றுதமாய் இருக்கின்றது. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் சிறந்த தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனை தொடர்ந்து துதிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஆண்டவராகிய தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். லெட்ஸ் ப்ரே. ஜெபிப்போம். கர்த்தாவே, நாங்கள் இப்படியாக உம்மை கூடி ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தனித்தனியாக எங்கள் வீடுகளில் கூடி ஆராதித்தாலும் எங்கள் ஆவி, ஆத்மா, எங்கள் சரீரம் உமக்கே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சபை மக்கள் வெவ்வேறு கூடி இருக்கின்ற சூழ்நிலையில ஒரு மன ஆவியை, ஒரு மன இருதயத்தை, ஒரு சிந்தையை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, with one accord, ஒரு சத்தத்தோடு, ஒரு தொனியோடு உம்மை நாங்கள் உயர்த்த, உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த காலை வேளையில இந்த ஆராதனை முழுவதுமாக உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆரம்பம் தொடங்கி கடைசி வரையில் ஒருவரை ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாக மறந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் யாவரும் தொடர்ந்து வசனத்தை வாசித்த வண்ணமாக கர்த்தரை துதிக்கிறது நல்ல ஒரு காரியம், அது இன்பமான ஒரு காரியம், அது தேவனுக்கு ஏற்ற ஒரு காரியமாக இருக்கிறபடினால நம்ம எல்லாம் சேர்ந்த ஆண்டவரை துதித்து ஆராதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வாருங்கள் கர்த்தரை துதிப்போமா. அல்லேலூயா. வாருங்கள் தேவ ஜனமே, நாம் ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோமா. உற்சாகமாக இந்த பாடலை பாடுவோமா. அற்புதரே Hallelujah.
அவ்வளோ ஆண்டவரே நன்மையான காரியங்கள் நீ செய்து வந்தீர். அதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடலை பாடுவோமா? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். Bye.
உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது போதாது ஆண்டவரே. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை நாங்க பாட வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்க மத்தியில நீ இருக்கும் ஆண்டவரே. எங்க மத்தியில நீ பேசும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீசஸ் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜெபசித்தியான பாடலை பாடுவோம். ஆண்டவருக்கு முழு இதயத்தோடு நன்றி செலுத்துவோம். ஆமென்.
நிமிஷமும் எங்களோடு இருக்கிற தேவன். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை விட்டாண்டவரே யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மையே நாங்கள் குறித்துப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு சேர்ந்தவரை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you, Lord. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் எங்களுடைய புகலிடமாய் இருப்பதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. Thank you, Lord. நாமம் என் புகலிடமே. கருத்தோடு துதித்திடுவே. அல்லேலூயா. உம்முடைய நாமம் எங்களுடைய புகலிடம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள்ளாக ஓடி சுகமாய் இருப்பான் என்று ஒரு வார்த்தை சொல்வதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, கோழி தன் குஞ்சுகளை ஆண்டவரே தன் சட்டிகளுக்குள்ளாக மறைத்துக் கொள்வது போல ஆண்டவரே, நீர் உம்முடைய கரத்திற்குள்ளாக எங்களை மறைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய கரத்துக்குள்ளாக எங்களை இறுக்க பிடித்துக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம். உம்மையே உயர்த்துகிறோம். இரவலாஷே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓரலவஷே ரமனரி மரவனரவலவலவா. உம்மை உயர்த்துகிறோம். Thank you, Jesus. Hallelujah. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமடைகிறோம் என்று சொல்லுகிறார்களா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்காக சிலுவையில மரித்து எங்களுக்காக உயிர்த்து ஆண்டவரே ஜீவனோடு இருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து ஜெயித்திருக்கிறார்களா. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமடைகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். யாதரவலவலவா. வாருங்கள் பிரியமான அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எல்லாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. Worship the Lord. Hallelujah. இரமரனரி மரவஷே. Hallelujah. யாதரவல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 வ
ஆராதனை 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 ஓ ஆராதனை ஆராதனை
கர்த்தாவே ஒருவரே சிறந்த மருத்துவராயிருந்து வியாதியாயிருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்த
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்தும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையில எல்லாமே செழிப்பாய் மாறும் ஆண்டவரே. உமக்கு கடினமான காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லாமே உமக்கு லேசான காரியம், எல்லாமே உமக்கு லகுவான காரியம் ஆண்டவரே. ராஜா, எங்க தேசத்தை தொடும் ஆண்டவரே. இந்த கோவிட்-19 இந்த கொரோனா வைரஸ் எங்க நாட்டை தேவன் பாதுகாக்க விடுதலை படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு சுகத்தை அனுப்பும். உம்முடைய தழுவுகளால் நாங்கள் சுகம் அடைகிறோம். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய சுகம் அளிக்கிற பிரசன்னம் ஒவ்வொரு மீது அமர செபிக்கிறோம். ஐஸ்வர்ய உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தொடுங்க. இந்த வியாதியில வருத்தப்பட்டு கொண்டிருக்க மக்களை தொடுங்க. குடும்பத்தை தொடுங்க. Lord, if they lost a loved one, அவங்களுடைய பிரியமானவர்கள் அவர் இழந்திருப்பார்கள் என்றால் அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்தும் ஆண்டவரே. எங்க தேசம் உம்முடைய நன்மையை காணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம். நாளும் கூட வீடுகளிலிருந்து ஆண்டவரே, நாளை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்கள் எல்லாரையும் கர்த்தர் தொடும்படியாக ஜெபிக்கிறேன். அவங்க கண்ணீரை துடைங்க, கலக்கத்தை நீக்குங்க, சமாதானத்தை கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை அனுப்பி சுகப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல். உன் மீது வைத்த நம்பிக்கை ஒரு நாளுமே வீண் போகாது என்று சொல். ஆண்டவரே, நீ சொன்னதை நிறைவேற்றுகிற கர்த்தராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் தரமட்டமாய் தாழ்த்துகிறோம். உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். சகல துதி, சகல கனம், சகல மகிமை ஒவ்வொருவருக்கு செலுத்தி மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாத்திரமே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஜெபத்திலே நாம் ஒருமனப்படுவோம். பிரியமானவர்களே, பரமனுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்புள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீவிர கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென், ஆமென். இன்று தியானத்துக்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 8 முடிய. Today's scripture reading is taken from the book of 2 Timothy chapter 4 verse 1 to 8. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு சிறிய விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனம் தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே வானப்படியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல்
நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார். கர்த்தர் தாமே இந்த திருவசனத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகின்றேன். பெருமானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே இந்த காணொலி வழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். பெருமானவர்களே, இந்த தேவ வார்த்தை என்ன என்று பார்ப்பீர்களானால், ஹோல்டிங் ஆன் டு அவர் ஃபெய்த். அதாவது தலைப்பு என்னன்னா, நம்முடைய விசுவாசத்திலே நிலைத்திருப்பது. இந்த தேவ செய்திக்கு போவதற்கு முன்பதாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும் என்று ஜெபிக்கின்றோம். உடைய வார்த்தையில வல்லமை உண்டு, விடுதலை உண்டு, ஆண்டவரே ஆறுதல் உண்டு, கண்டிப்புதல் உண்டு, ஆண்டவரே சமாதானம் உண்டு என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, என்னை மறைத்து நீர் வெளிப்படும் சத்திய வார்த்தை எங்களோடு பேசத்தக்கதாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கின்றேன் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை திருப்பிக் கொள்வீர்களாகில் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 1-8 வரை. பிரியமானவர்களே, இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலரானவர் அவர் இந்த கடிதத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம். அவர் யாருக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார்? அவர் தீமோத்தேயுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். பிரியமானவர்களே, this is a letter to Timothy from Paul from prison. பிரியமானவர்களே, இந்த கடிதத்தை எங்கிருந்து அவர் எழுதுகிறார் என்று பார்க்கும் பொழுது, அந்த நாட்டில் ஹவுஸ் அரெஸ்ட் என்று சொல்லுவார்கள். அவர் பல சிறைச்சாலைகளை வைத்தார்கள். அதுக்கு முன்பதாக அவரை ஹவுஸ் அரெஸ்ட் என்று சொல்லி வீடு சிறையிருப்பு அப்படின்னு தமிழ்ல கூறுவாங்க. அந்த பகுதியிலே வீடுகளிலே சங்கிலிலே பூட்டப்பட்டு அவர் சிறையிருக்கப்பட்டு விட்டார். அப்ப அந்த சூழ்நிலையிலே அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தீமோத்தேயுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். இத சுத்தமான தமிழில் நிருபம் என்று சொல்வார்கள், சாதாரண தமிழில் கடிதம் என்று சொல்வார்கள், ஆங்கிலத்துல லெட்டர் அப்படி என்று சொல்வார்கள். இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது, in this chapter we are given a window of the great person apostle Paul. இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் பவுலுடைய இருதயம் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அவர் இந்த பவுல் இந்த தீமோத்தேயுவின் மேல அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, although Paul was praying, still he is not able to bear the loneliness. He is longing to see Timothy. அப்படியே பவுல் ஒரு வல்லமையான ஒரு தைரியமான மனிதனாய் காணப்பட்ட பொழுதும் அவருக்குள்ளாக ஒரு தனிமை காணப்பட்டது. அவர் எப்பொழுதும் இந்த தீமோத்தேயை சந்திக்க வேண்டும், இவரிடத்துல பேச வேண்டும், இவரிடத்துல சம்பாஷிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருந்ததை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஏன் அப்படி இருந்தார்? ஏன் இந்த தீமோத்தேயு ஒரு விசேஷம் என்று பார்க்கும் பொழுது, தீமோத்தேயு இவரோடு கூட உடன் ஊழியம் செய்த ஊழியக்காரர். இவர் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து கிறிஸ்துவ முறையில் வளர்க்கப்பட்டவர். இருந்த பொழுது ஊழியத்துக்கு வந்துவிட்டார். பவுல் அந்த பகுதியிலே ஊழியத்தை கட்டிவிட்டு திருச்சபையை ஸ்தாபித்த பிறகு இந்த தீமோத்தேயுவை போதகராக அங்கு நியமனம் பண்ணுகிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது வாசிப்போம். வசனம் 1, வசனம் 2. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் இங்க பாத்தீங்கன்னா 1ஆம் வசனத்துல பியாக வாசிக்கின்றோம். அவர் என்ன சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது, in the presence of God and of Christ Jesus, who will judge the living and the dead, and in view of appearing in his kingdom, I give you this charge. A charge தமிழ்ல என்ன அர்த்தம்னா கட்டளை கொடுக்கிறேன் என்று சொல்றாரு. என்ன கட்டளை கொடுக்கிறார் என்று பார்க்கும் பொழுது 2ஆம் வசனத்தை தமிழ்ல வாசிங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம பிரசங்கம் பண்ணலாம்னா, எப்பொழுதுமே அன்பு ஆண்டவர் நல்லவர் பிரசங்கம் பண்ண முடியாது. சில சூழ்நிலைகளிலே பாவ
நிவாரணம் இருக்குமே என்றால் கடிந்து கொள்ள வேண்டும். சில போதனைகள் காரசாரமாக வருவதற்கு காரணம் ஆண்டவர் கடிந்து கொள்வதை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரினால் இந்த அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலையில அந்த திருச்சபையில நிறைய கள்ள போதனைகள் வந்துவிட்டது பிரியமானவர்களே. ஆண்டவரினால் was what says take charge and charge you அப்படினா நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன் தீமோத்தேயுவே, நீ என்ன செய்யணும்? you must correct, you must rebuke, you must encourage. மூன்று பகுதியை அவர் பேசுகிறார். you must correct, அதாவது ஒரு போதகருடைய ஊழியம் என்ன என்று பார்க்கும் பொழுது அவங்க கரெக்ட் பண்ணணும் நம்மளுடைய தவறுகள். இரண்டாவது ரிடீம் பண்ணணும், கடிந்து கொள்ளணும், இது தப்பு இது தவறு என்று சொல்லணும். மூன்றாவது பகுதி என்ன செய்யணும்னா என்கரேஜ் பண்ணணும், உற்சாகப்படுத்தணும். இது மூன்றையும் சமநிலையிலே செய்ய வேண்டும். எப்பொழுதுமே தட்டி கொடுத்து நல்லவன் நல்லவன் சொல்லிட்டு இருந்தா நம்ம மனம் மாற மாட்டோம். இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருச்சபை தந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. நம்ம எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் Timothy was a young pastor and a co-worker of Apostle Paul. Timothy எப்படிப்பட்ட வாலிபன் என்று பார்க்கும் பொழுது ஊழியத்துக்கு புதிதாய் வந்த ஒரு இளம் வாலிப போதகர். அவர் இந்த அப்போஸ்தலர் பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்த ஒரு ஊழியர். அப்ப அப்போஸ்தலர் பவுல் எப்படி கடிந்து கொள்வாரு, எப்படி உற்சாகப்படுத்தினாரு, எப்படி காரியங்கள் செய்கிறாரு என்றுதான் அவர் பார்த்திருந்த மனுஷன். Paul wanted Timothy to sense the importance of the preaching the word of God. பவுல் தீமோத்தேயுடைய வாழ்க்கையிலே அவர் முக்கியத்துவம் கொடுக்க சொல்லி அவர் கேட்டிருந்தார். என்ன முக்கியத்துவம்? இந்த வார்த்தையை கரெக்டாக பிரசங்கம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய போதனைகளை நம்ம கேட்டு வருகிறோம். word of God is a sword, it will cut you and cut me. அதாவது அப்படினா என்ன சொல்றேன்னா இந்த வசனமானது இது கத்தி மாதிரி, இது பேசுற என்னையும் மட்டும் கேட்கிற உங்களையும் மட்டும். அல்லேலூயா. it is a double-edged sword என்று வசனம் கூறுகிறது. அதாவது இருபுறம் கருப்புள்ள பட்டயம் என்று பார்க்கிறோம் பெருமாளே. the word of God is a sword. It was serious not only because Paul was facing death, but even more because Paul and Timothy will be judged one day when Jesus Christ appears. அதாவது உங்களிலே அநேக போதகராய் இருப்பது நல்லது, போதகராய் இருப்பது இல்லாமல் இருப்பது நல்லது என்று வேதம் கூறுகிறது. காரணம் என்ன? இன்னைக்கு பிரசங்கிக்கிற அநேகருக்கு நியாய தீர்ப்பு வரும். பிரியமானவர்களே, இந்த பிரசங்கத்தை பிரசங்கிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்று பார்க்கும் பொழுது in the presence of God and Christ Jesus he will judge the living and the dead in view of his appearing and his kingdom I take you this task. பிரியமானவர்களே, அவருடைய வருகை நாளிலே நீங்களும் நியாயத்தீர்ப்பில் நிற்க வேண்டும். பிரசங்கித்த நான் ஒழுங்காய் பிரசங்கித்தேனா, என்னோட ஊழியத்தை ஒழுங்கா செய்தேனா, கடிந்து கொண்டேனா, உற்சாகப்படுத்தினேனா என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுல் கடிந்து அவரை ஆலோசனை தீமோத்தேயுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கடவுள் நம்மளை நியாயத்தீர்ப்பில் வைப்பார் என்பதை சொல்லி அவர் விவரிக்கிறார். one day we will face God and our works will be judged. பிரியமானவர்களே, ஒரு நாள் ஆண்டவரை நாம் சந்திப்போம். அந்த நாளிலே நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய கை வேலைகள், நம்ம செய்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு அவர் நியாயம் தீர்ப்பார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அது மட்டும் இல்லாமல் கூட he encourages us to do work carefully and faithfully. திருமண அதே சமயம் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பார்க்கும் பொழுது அதனுடைய வார்த்தையை, நம்முடைய ஊழியர்களை, நம்முடைய காரியங்களை சரியாக செய்ய வேண்டும், உண்மைத்துவத்தோடு செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். It also delivers us from the fear of man, for after all our final judge is God. பிரியமானவர்களே, அது மட்டும் இல்லாமல் அவர் ஏன் தீமோத்தேயுக்கு சொன்னார் என்று பார்க்கும்போது நீ மனிதனுக்கு பயப்படாதே, நீ சத்தியத்தை பிரசங்கம் பண்ணு, நீ இதை சரியாக செய்யும் பொழுது மனிதனுக்கு நீ பயப்படக்கூடாது, ஆனால் நீ தேவனுக்கு தான் பயப்பட வேண்டும் என்று அவர் உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். Because God will judge our works, my dear people of God. It encourages us to keep going even we face difficulties. ஊழிய பார்வையில எப்பொழுதுமே நமக்கு மெத்த கிடைக்காது. சில சமயம் ஆடி மேல நடக்க வேண்டியது வரும், சில வேலை வெறுப்பு மேல நடக்க வேண்டியது வரும். இருந்த பொழுதும் என்ன சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது God will judge our works. Hallelujah. It encourages us to keep going. அது என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும் பொழுது நம்ம தொடர்ச்சியாக இந்த பயணத்தில் நம்ம பயணிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அடுத்தபடியாக 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு
பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுகிறது என்று பார்க்கணும். ஆங்கிலத்தில் வாசிக்க for the time will come when people will put up sound of it instead to sleep their own desires, they will gather around a great number of teachers say what their itching ears want to hear. பிரியமானவர்களே, வசனம் என்ன கூறுகிறது என்று பார்க்கும்போது இனி காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி, சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தீமோத்தேயுக்கு எழுதுகிறதையும் சொல்லுகிறதையும் பார்க்கின்றோம். இந்த காலத்திலே அவர்கள் எப்படி இருப்பார்கள், நீயோ எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார்கள். Timothy should be diligent and alert to use every opportunity to preach the word of God when it is favorable and when it is not favorable. அதாவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆண்டவருடைய வசனத்தையும் அவருடைய போதனையும் கரெக்டாக சொல்ல வேண்டும், சரியாக சொல்ல வேண்டும், சரியாக பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கிறதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் teaching years they want to hear teachings that disagree with God's truth. இன்னைக்கு நம்மளுக்கு நல்லா அநேகருக்கு சத்தியமா பிரசங்கம் பண்ணா பிடிக்க மாட்டேங்குது. அதாவது எது ஆண்டவர் நல்லவர் சொன்னா அதுதான் பிடிக்குது. அவர் நல்லவர், அவர் காப்பவர், உண்மைதான். அதே சமயம் அவர் பட்சிக்கிற அக்கினி என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இந்த காரியத்தை விட்டு விலக வேண்டும். அதாவது எப்படி years to turning one's heart away from the truth. அதாவது இந்த years இந்த காரியம் என்ன செய்யும்னா நம்மள வந்து சத்தியத்தை விட்டு திருப்பிடும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனையை கொடுக்கிறதை பார்க்கிறோம். People become prey of false wrong teachings because lack of foundation of the word of God. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம நல்ல போதனைகளுக்குள்ளாக நல்ல உபதேசங்களுக்குள்ளாக நம்ம அகப்படுறோம் என்று பார்க்கும் பொழுது சத்திய வேதம் நமக்குள்ளாக கிரியை செய்யவில்லை. இன்னைக்கு யூடியூப் இருக்குது, அந்த செய்தியை கேட்கிறேன், இந்த செய்தியை கேட்கிறேன், எல்லா செய்தியும் கேட்டுட்டு வரோம். ஆனா நம்மளுடைய வசனத்தை வாசித்து அவங்க சரியா பேசுறாங்களான்னு கேட்கிறோமா, அதன்படி நடக்கிறோமா என்று நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். காரணம், இந்த சூழ்நிலையில் நிறைய நல்ல போதனைகள் வந்துவிட்டது. ஜெவா விட்னஸ் தான் இருக்கிறாங்க. சோ அவங்க வந்து உங்ககிட்ட பேசினா நீங்க திரும்ப எப்படி பேச முடியும்? வசனத்தை அறிந்திருந்தால் உங்களால பேச முடியாது. ஒன்று. இரண்டாவது, வசனத்தை அறிந்து கொள்ளும் பொழுது ராங் டாக்டரின்ஸ் வரும்போது, ராங் டீச்சிங் வரும்போது நீங்க கேள்வி கேட்பீங்க. ஒரு போதகர் இருக்கிறார், யூடியூப்ல அவருடைய பிரசங்கத்தை நான் கேட்டேன். அவர் நல்ல பாடல் எழுதக்கூடிய ஒரு போதகர், நான் யாரு பேருன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சாவாமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்ப உங்களுக்கு மனிதனா பிறந்தா பிறப்பின் ஒன்று இருக்குன்னா இறப்பின் ஒன்று இருக்கு. இறப்பே இல்லாத ரெண்டு நபர்னா ஏனோக்கு எலையா, அவங்க சரீரத்தோடு பரலோகத்துக்கு போயிட்டாங்க, நான் திரும்ப வந்து மதிப்பாங்கன்னு வேத வசனம் கூறுகிறது. இவங்க ரெண்டு பேரு. அதை தவிர்த்து என்ன பாத்தீங்கன்னா, இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே மரித்தார், அவர் பிழைத்தார். காரணம், அவர் தேவன். பிரியமானவர்களே, அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, உங்களுக்கு சாவே கிடையாது, சாவாமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் கேட்டுட்டு ஜனங்க வாழ்றாங்க. ஏன் தெரியல என்று பார்க்கும் பொழுது இன்னைக்கு சத்திய வேதம் நமக்கு தெரியல. இந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறது குறைவாக காணப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைத்த பிரியமானவர்களே, நான் ஏன் பைபிள் காலேஜ்ல படிக்கணும், எனக்கு வேதம் தெரியுது ஒரு அளவுக்கு. ஆனா படிக்கும் பொழுதுதான் ஒரு சில இன்சைட்ஸ், ஒரு சில உண்மைகள், ஒரு சில காரியங்களை, உபதேசங்களை நான் அறிந்து கொண்டு இதை சரியாக பிரசங்கிக்க பண்ண வேண்டுமே என்று சொல்லி நான் அறிந்து கொண்டேன். Paul is, we must be able to endure hardship and trials. இந்த வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும் பொழுது, இப்போ நீ ஊழியம் செய்தீங்களா, நீங்கள் அநேக காரியங்களை கர்த்தருக்காக செய்தீங்களா, பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும், அதை சகிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவசரத்துல அவர் உட்கார்ந்துக்கிட்டு இந்த தீமோத்தேயுக்கு அவர் ஆலோசனை கொடுக்கிறார் பாருங்க. நீயோ விசுவாசத்துல நிலைத்திருக்க வேண்டும். we must stand firm in truth. உண்மைக்கு நீங்களும் நானும் நிற்க வேண்டும். பிரியமானவர்களே, நிற்பதற்கு வேத வசனம் நமக்கு முக்கியமாய் காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் Paul is addressing about his departure which is there. அடுத்த வசனத்தை வாசிப்போம். சத்தியத்துக்கு செய்தியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஆமென். தொடர்ந்து வாசிங்க. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு. தீங்கனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், they will turn their ears away from the truth and turn aside to my myths. But
but you keep your head in all situations, endure hardship, do the work of an evangelist, discharge all the duties of your ministry. பவுலானவர் தீமோத்தேயுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது சொல்றாரு, நீயும் என்ன செய்யணும், சத்தியத்துக்கு உண்மையத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நீ பாட அனுபவிக்கணும், நீ தாங்கணும், நீ இவாஞ்சலிஸ்டோட ஊழியத்தை நீ செய்யணும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 6ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏனென்றால் நான் இப்பொழுதே வானபடியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, சிறையிருப்புக்குள்ளாக போன பொழுது அவருக்கு தெரியும் அவர் கொலை செய்ய போறாங்க, அவர் மரிக்க போறாரு, ரத்த சாட்சியாய் மரிக்க போகிறார் என்று சொல்லி ஆனபடியால் அவர் சொல்றாரு, Paul is addressing about his departure which is dead. அவரு அந்த மரிக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கும் பொழுது இந்த நிருபத்தை, இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். Paul felt that he was in the airport and his flight to heaven was ready to depart. He is waiting for his boarding call. அதாவது என்ன சொல்லுகிறேன் என்று பார்க்கும்போது பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விமானம் அடைக்கிறதுக்கு அவர் ரெடி ஆயிட்டாரு. அந்த விமானம் பரலோகத்துக்கு போகக்கூடிய விமானம். அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார், ஆண்டவர் எப்பொழுது நீ கூப்பிடுவார், நான் சொல்லணும் பரலோகத்துக்கு என்று சொல்லி. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளை நம்ம கடந்து வரோம், நம்ம தேசம் இப்படி இருக்குது. ஆனா நீங்க எல்லாம் பைபிள் அதிகமாய் வாசித்து இன்னும் ரகசியங்களை அறிந்து கொள்ளும் பொழுது தான் விசுவாசத்துல நீக்க முடியும். இல்லாவிட்டால் உபத்திரங்கள், பாடுகள் நம்மை அப்படியாக நசுக்கி போட்டுவிடும். பெருமானவர்களே, he encourages Timothy that we must carry on the ministry. அவர் என்ன சொல்லுகிறார் என்று தீமோத்தேயு இடத்துல பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த ஊழியத்தை நீ தொடர்ச்சியா செய்யணும்பா, நீ கைவிட்ட கூடாது, நீ பாதையை நிறுத்தி விடக்கூடாது, இந்த ஊழியத்தை தொடர்ந்து நீ செய்ய வேண்டும். இன்னைக்கு தொடர்ச்சியா ஊழியம் செய்கின்றோம் அப்படிமானவர்களே, நீங்க சற்று யோசிச்சு பார்க்க வேண்டும். இவர் பாருங்க, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையிருப்புல வச்சுட்டாங்க, மரிக்க போகிற சூழ்நிலையில இருக்கிறாரு. அந்த சூழ்நிலையில தீமோத்தேயுக்கு கடிதம் எழுதி அவர் உற்சாகப்படுத்துகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் சாவதுக்கு ரெடி ஆயிட்டோம்னா யாருக்கும் கடிதம் எழுதி நீங்க சந்தோஷமா ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லுவோமா? ஊழியத்து நிமித்தம் நமக்கு மரணம் வருது, ஆனால் இன்னொரு ஊழியக்காரன் நம்ம உற்சாகப்படுத்த வேண்டும். மரணம் வருது, ஆனா நான் போகிறேன், நீ தொடர்ந்து ஊழியம் செய்ய சொல்ல முடியுமா? இல்ல பாதியிலே விட்டு விட்டு ஓடி விடுகிறோமா? பெரியமானவர்களே, we all are running a race of life in Christ Jesus. He is referring the race of life. பெரியமானவர்களே, அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது நம்மலாம் இந்த வாழ்க்கையில ஒரு பயணத்துக்குள்ளாக இருக்கிறோம், ஒரு ஓட்டத்துக்குள்ளாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். We must keep up our faith in Christ Jesus. It is important during this time of trial. பெரியமானவர்களே, நம்முடைய விசுவாசத்தை இந்த சோதனை காலத்திலே காத்துக் கொள்வது அவசியம். எப்படி காத்துக் கொள்ள முடியும்? ஒன்றாவது ஜெபம், இரண்டாவது வேத வார்த்தை, வசனத்தை வாசிக்கும் பொழுது விசுவாசம் வளரும். அல்லேலூயா. கடவுள் மீது நம்பிக்கை வளரும். We have promise. We must guard our faith from wrong doctrines. அதாவது கள்ள போதனைகள், உபதேசங்கள் எல்லாம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுக்கு விலகி ஓடணும்னா நீங்க என்ன செய்யணும்னா உங்க வேதத்தை வாசிக்கணும். நீங்க அநேக பேரு ஆண்டவர் கூட காஃபி குடிச்சேன், டீ சாப்பிட்டேன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வசனம் சொல்லுது, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்பவர். அவர் டீ குடிப்பாரா, காஃபி குடிப்பாரா மனுஷன் கூட? Of course God is with us. அதுக்குன்னு நம்ம கண்டதெல்லாம் ஏன் இன்னைக்கு சொல்றாங்கன்னா, வசனத்தை நம்ம வாசிக்கிறது கிடையாது. என்ன சொன்னாலும் கேட்டுட்டு போய்கிட்டு இருக்கிறோம். ஃபால்ஸ் டாக்ட்ரின்ஸ், ஃபால்ஸ் டீச்சிங்ஸ் வந்து கொண்டு இருக்கிறது. பெருமானவர்களே, நம்ம we are promised the crown of life if we endure temptation. நம்ம சோதனையை சகிக்கும் பொழுது நமக்கு ஒரு crown, அதாவது ஒரு கிரீடம் வழங்கப்படும். வாசிப்போம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். நமக்கு ஜீவ கிரீடம் என்று ஒன்று இருக்கிறது. பவுல் அதை குறித்து தான் அதிகமாய் பேசுகிறதை பார்க்கிறோம். அவர் இந்த ஓட்டத்தை ஓடுகிற வேளையிலே அதை குறித்து அதிகமாய் அவர் பேசுகிறதை வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்தின் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்
காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் ம். நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ம். நீதியுள்ள நியாயாதிபதியாகிய ம். கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். ம். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். ஆமென். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படிப்பட்ட மனுஷன் என்று பார்க்கும் பொழுது முதல்ல அவர் கிறிஸ்துவர்களை துன்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். அவங்களை இழுத்து கொண்டு அடித்து துன்படுத்தி கொலை செய்து கொண்ட மனுஷன். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் என்று பார்க்க அவருடைய கண்களை பிடிக்கிறார். அன்பா அவரு சேர்த்துக்கிட்டு வாப்பா உரை செய்ப்பான்னு சொன்னாரு. கண்ணை பிடுங்கினார். If you are persecuting any Christians, you should be aware of this. He was persecuting the Christians. His eyes was taken out and the Lord spoke to him. I am the Christ that you are persecuting. அப்படி என்று ஆண்டவர் பேசினார். நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று பேசினார். அதன் பிறகு இந்த பவுல் மனம் மாறுகிறார். இந்த வசனத்துக்காக மரிக்கவும் ஆயத்தப்படுகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய செயல்களிலே, நம்முடைய பேச்சுகளிலே, நம்முடைய ஊழியங்களிலே எல்லாவற்றிலும் நம்ம ஆண்டவரை பிரதிபலிக்க வேண்டுங்க. இன்னைக்கு ஆண்டவரை பிரதிபலிக்கிறோம்னா இல்ல எல்லாவற்றிலும் நான் பெரியவன், எனக்கு இது தெரியும், எனக்கு இது புரியும், என்னை விட யாருக்கு தெரியும் என்று சொல்லி பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் யார் என்று பார்த்தீங்களா? கமாலியல் கீழே படித்தவர். அவர் கற்றி தேர்ந்த மேதவர். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி என்று இப்பொழுது காலத்தில் சொல்வார்கள். அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியில் படித்தவர். அவருக்குள்ளாக ஒரு தாழ்மை, அவருக்குள்ளாக வேதத்தின் மீது வாஞ்ச, அதே தான் அந்த தீமோத்திக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஊழியத்தில் வளர்க்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு திருச்சபை church exists to create evangelists, to create pastors, to create missionaries. அதுக்கு தான் சபை உருவாக்கப்பட்டது. ஆனபடினால்தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைக்கும் இந்த தீமோத்திக்கும் இந்த கடிதத்தை எழுதுகிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு அவர் சொல்லுகிறார், there is a crown. அதாவது ஒரு கிரீடம் இருக்குதுப்பா. நீங்க இந்த ஓட்டத்தை சரியா ஓடுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரீடம் இருக்கிறது. அந்த கிரீடம் நமக்கு கொடுக்கப்படும். வாசிப்போம் 1 கொரிந்தியர் 9:25. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, வசனம் என்ன கூறுதுன்னா, நம்ம ஒரு ரேஸ் ஓடணும்னா நம்ம பரிசு கொடுப்பாங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ வாழ்க்கை எதுக்கு ஓடுறாங்கன்னா, இவங்க சொல்லுவாங்க, இவங்க பாராட்டுவாங்க, இவங்க நீ உற்சாகப்படுத்துவாங்க, இவங்க தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அப்படித்தான் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், எனக்கு நீதியின் கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவரை நோக்கி என் ஓட்டத்தை ஓடுகிறேன். அவர் எனக்கு நீதியின் கிரீடத்தை வைப்பார், எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, the crown here means a trophy after completing all the rules and run the race faithfully. பிரியமானவர்களே, இந்த ஓட்டத்தை சரியாக உண்மைத்துவத்தோடு ஓடும் பொழுது நமக்கு ஒரு கிரவுன் கொடுக்கப்படும். அந்த கிரவுன் அது லாஸ்ட் forever, அது நித்தியமானது, அது நிரந்தரமானது, நம்ம விட்டு போகாது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு எதுக்காக நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? பணத்துக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? மனிதன் நம்மளை ஊழியத்துல புகழ்ச்சி கொண்டு வருவா அப்படி என்று சொல்லி ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? ஊழியத்துல அநேக வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கு, கரெக்ட் பண்ணணும். அதுதான் பவுல் கண்டித்து தீமோத்திக்கு சொல்றாரு, நான் கட்டளை கொடுக்கிறேன், I give you charge னு சொல்றாரு. rebuke, correct and teach. அல்லேலூயா. ஆண்டவரினால நம்ம கடிந்து கொள்வதற்கு ஒப்பு கொடுக்கணும், நம்மளை கரெக்ட் பண்ணா ஏற்றுக்கொள்ளணும், நம்மளை உற்சாகப்படுத்தும் போது அதையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். திரும்ப நம்ம ஊழியத்தில் எப்பொழுதுமே மெத்த கிடைக்காது. நமக்கு சில சமயம் ஆணிகள் நெருப்பு மேல நடக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரலாம். நமக்கு சோர்ந்து போகக்கூடாது. தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் பணியிட வேண்டும். In conclusion, we are called to serve God and we must teach the word of God truthfully. பிரியமானவர்களே, இறுதியாக நான் என்ன சொல்கிறேன் என்று பார்க்கும்போது, நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பார்க்கும்பொழுது தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, இந்த வசனத்தை சரியா பிரசங்கிக்கணும்னா நல்லா வாசிக்கணும், தியானிக்கணும். அடுத்தபடியாக keep our God and keep up our good works and endure hardship. அதாவது நம்முடைய நல்ல கிரியைகள், நல்ல ஊழியங்கள், காரியங்களை எல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டு பாடுகளை சகித்துக் கொள்ளணும்.
அப்புறம் என்ன சொல்லுதுன்னா, fight the good fight and keep our faith. நல்ல போராட்டம் அவர் சொல்லுகிறார். அவர் உலகத்தை முடிக்கல, மரணம் வரல, என்ன சொல்ற, நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், இதோ நீதியின் கிரீடம் எனக்காக காத்திருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் வரும் வரை நமக்கு நீதியின் கிரீடத்தை கொடுப்பார். ஒன்று. இரண்டாவது, இல்லை மரணம் வரை நம்ம அதை காத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறோமா, இல்லை விட்டு விலகி போறோமா, என்ன செய்கிறோம், நீங்க சற்று யோசித்து பாருங்க. பெருமானே, ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். Where are we today? Are we holding on to our faith or we are rejecting our faith? பெருமானவர்களே, நம் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறோமா, இல்லை விசுவாசத்தை விட்டு விலகி இருக்கிறோமா, சோர்ந்து போயிருக்கிறோமா என்று சொல்லி சற்று ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார்கள். தலையில தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினர் என்று விசுவாசிக்கின்றோம். ஆண்டவரே, பவுல் எப்படி தீமோத்தேயுவை கண்டித்தார், உணர்த்தினார், உற்சாகப்படுத்தினாரோ, இந்த வார்த்தை எங்களை கண்டிக்கட்டு, உணர்த்தட்டு, உற்சாகப்படுத்தட்டும். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுங்க, பலப்படுத்துங்க. நாங்கள் எந்த விதத்துல மாற வேண்டியது இருக்கோ நீங்க மாற்றுங்க. புயலின் கையில இருக்கிற களிமண்ணை போல எங்களை தருகின்றோம். ஆண்டவரே, உமக்கு ஏற்ற பாத்திரமா நீ மனையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய ஊழியத்தை உற்சாகத்துடன் செய்ய எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, வாருங்கள் நாம் யாவரும் சேர்ந்து ஆராதனைக்கு இறுதி பாடலாகவும் காணிக்கை பாடலாகவும் மகிழ்வோம் மகிழ்வோம் தினாக மகிழ்வோம் என்ற பாடலை நாம் பாடி நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவருக்கு செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, இரு ஜெபத்தோடு ஆசீர்வாதத்தோடு இந்த ஆராதனையை நம் முடிவுக்கு நாம் கொண்டு வருவோமாக. கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம்.
இந்த நாளில கர்த்தாவே இந்த விசுவாசத்தை நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக எங்களோடு பேசின வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, வார்த்தை கேட்ட நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய விசுவாசத்துல பலப்படும் உறுதியாக இருக்கவும் கர்த்தாவே நீர் எங்களை வழிநடத்த நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் யாவரையும் குடும்பங்கள், ஆண்டவரே, திருச்சபை மக்கள் யாவரும் கரங்களை ஒப்புப்படுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அடுத்த வாரம் மறுபடியும் நாங்கள் இப்படியாக கூடி வருவது அன்றைய பிரசனம் கரம் எங்களை இந்த வாரம் முழுதுமாக தாங்கி செல்ல நாங்கள் செபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, வழிநடத்துங்க. சகல துதியும் சகல கனமும் சகல வகையும் ஒவ்வொருவருக்கே செலுத்தி மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பும் ஐக்கியம் வழிநடத்துதல் பாதுகாப்பு நம் அனைவரும் இப்போதும் சதா காலங்கள் நிலைத்திருந்து நம் யாவரையும் காப்பதாக. ஆமென், ஆமென். என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரியமானவர்களே, ஒரு அறிவிப்பு. மறுபடியும் உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இதுவரை அறிவிப்பு என்னவென்றால், நம் மத்தியில வெகு நாளாய் மத்தியில் ஊழியம் செய்து நம்மை விட்டு பிரிந்திருக்கிற அந்த துரைசிங்கம் அவர்களுக்கு சபை சார்பில் குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். Our deepest condolences to Mr. Duraisingam's family. உண்மையாகவே நாங்கள் அவரை மிஸ் பண்ணுகிறோம். ஸோ அந்த குடும்பத்திற்காக முதலில் ஜெபியுங்கள். குடும்பத்தாரை, மனைவி, அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அவருடைய மகன், மகள்கள், கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி, கர்த்தர் சூழல அவரை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இப்படியாக குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்வோம். மகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.